விருந்தினர்கள் வந்து நமக்கு அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க, நல்ல விஷயங்கள். அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண போறோம், பின்பற்ற போறோம். முதலாவதாக நமது சிறப்பு விருந்தினர் திரு ஆ அரவிந்த், எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில், மாவட்ட கல்வி அலுவலர், பொன்னேரி, திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை. அவர் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், நம்ம எல்லாருக்குமே அவரை நல்லாவே தெரியும். வரவேற்புரை பேசும்போது நமது ஆசிரியர் சொன்னாங்க இல்லையா, இப்ப அவங்களை ஆவலோடு அவர்களுடைய இனிய உரையை கேட்க ஆவலோடு அழைக்கிறோம். விழாவில் என்னை அழைத்து சிறப்பித்தமைக்காக உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமிகு குலாம் தஸ்தகீர் அவர்களை நான் நன்றியோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குலாம் தஸ்தகீர் உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர், என்னுடைய உற்ற நண்பர். அவர் ஒரு நடமாடும் ஒரு டேட்டா வச்சிருக்காரு. எல்லாமே ஒரு மாணவர் பேர்லாம் சொன்னார் பார்த்தீங்களா, இங்க வாசிக்கும் போதே என்கிட்ட காமிக்கிறாரு. அதான் அங்க உட்கார்ந்துருக்காங்க, அந்த பையன் தான் அது அப்படின்றாரு. இது எத்தனை தலைமை ஆசிரியர்களுக்கு இருக்குன்றதில்லை. அது ரொம்ப சிறப்பான குணாம்சம். ஒவ்வொரு மாணவர்களையும் நினைவில் வைத்துக் கொள்வது என்பது. அதே மாதிரி எல்லா டேட்டாவும் அக்யூரேட்டா வச்சிருப்பாரு. அது மாதிரி ஒரு சிறந்த தலைமை ஆசிரியர் உங்களுக்கு கிடைத்திருப்பது, அதுதான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான பிரதானமா காரணமா நான் பார்க்கிறேன். உங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு தலைமை ஆசிரியர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் இங்க தெரியுது. ஏன்னா ஆண்டறிக்கையில ஏராளமான உங்களுடைய திறன்கள் குறித்த அறிக்கையில இடம்பெற்றது. எனவே இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களே, உடன் வந்திருக்கிற பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர்களை பொதுவாக நான் ஆசிரியர்கள் என்று அழைப்பதில்லை, பொறியாளர்கள் என்று அழைப்பேன். ஏன் பொறியாளர்கள் என்று அழைக்கிறேன் என்றால், எப்படி ஒரு தொழிற்சாலையில் எந்திரங்களை வைத்து உற்பத்தி நடக்கிறதோ அதுபோன்று இங்கே பள்ளிக்கூடங்கள்ல இல்ல கல்விக்கூடங்கள்ல மனித வளங்களை உருவாக்குகிற மிகச்சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் தான். எனவேதான் அவர்களை பொறியாளர்கள் என்று அழைக்கிறேன். உங்கள் தலைமை பொறியாளர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் மனித வளங்கள் சொல்றேன்னா, இந்த மனித வளங்கள் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை குறியிட்டு காட்டுகிறது. எனவே ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். மேடையில் விட்டிருக்கிற நம் பகுதியினுடைய உதவி ஆய்வாளர் திருமிகு சுப்பிரமணிய அவர்கள் வந்திருக்கிறார். இங்கே அயனாவரம் காவல் நிலையத்துடைய உதவி ஆய்வாளர். இங்கே உங்கள் பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் திருமிகுன்னு சொல்றத தோழர் ஏ பிரியதர்சினின்னு சொல்றதுதான் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். தோழர் ஏ பிரியதர்சினி அவர்களே, மேடையில் விட்டிருக்கிற நண்பர்களே, ஆண்டு விழால இந்த மாதிரி ஆத்திக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு எல்லாம் ரொம்ப வெறுப்பு வரும் இல்ல? ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு என் உரையை முடித்துக் கொள்வதான்னு நினைக்கிறேன். கல்வி நமக்கெல்லாம் என்ன கொடுக்கும்? கல்வி என்ன கொடுக்கும்? என்ன கொடுக்கும்? அறிவு. அறிவுன்னு சொன்னது யாரு? கைத்தட்டலாம். கல்வி அறிவை கொடுக்கும். அறிவு என்ன செய்யும்? திறன்களை வளர்க்கும். கரெக்டா? திறன்களை வளர்க்கும். கல்வி அறிவு வழங்கும். வழங்கவில்லை என்றால் நாம் விசாலப்படுத்த வேண்டும், தேட வேண்டும். அப்ப கல்வி அறிவை கொடுப்பதும் அறிவு திறமையை வளர்ப்பதும் இதுக்கு பிறகு உள்ளதுதான் சிக்கலிங்க. திறமையை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த திறமையை நாம் இந்த தளத்தில் இந்த சமூகத்தில் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்றுதான் முக்கியமான விஷயம். திறன் பெற்றவர்கள் எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி அடைவதில்லை, இல்ல சக்சஸ் ஆயிட்டு இந்த சமூகத்துக்கு பயன்படுவதில்லை.
அப்ப அறிவு மூலம் திறன்களை வளர்த்து கொண்ட நாம் இந்த சமூகத்தில் எப்படி பயணிக்கிறோம் என்றுதான் சிக்கலா இருக்கு. உடலை வைத்து நான் உங்களெல்லாம் ஒரு தமிழ்நாடு அறிவியல் நாங்க அதுக்குன்னு ஆட்களை வச்சிருப்போம். இந்த மாதிரி நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும்போது ஒரு பாடல் பாட சொல்லிடுவோம், பாடல் பாடுவாங்க, நீங்க எல்லாம் ஒரு டியூனுக்குள்ள வந்துருவீங்க. ஆனா இது ரொம்ப போரான விஷயம். நாங்க பேசிக்கிட்டே இருக்கிறதும் நீங்க கேட்கறதும் உங்களுடைய உணர்வுகளை புரியுது. இருந்தாலும் நான் சொல்ல வந்த கருத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும்ன்றதுனால நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாலும் விடாப்படியா நான் மைக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நான் உட்கார்ந்துடுறேன். இப்ப இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சு தான், எல்லோருக்கும் கல்வி வழங்கப்படுகிறது, டிராப் அவுட் இல்லை. எல்லா பள்ளிகளிலும் மாணவர்களை கொண்டு வந்து சேர்த்தாச்சு. கல்வியின் மூலம் அறிவு வழங்கப்படுகிறது. அறிவு அந்த திறனை வளர்த்து கொண்டே இருக்கிறது, நீங்களும் வளர்த்துக்கிறீங்க. பட் இந்த வளர்ச்சியில, இந்த எக்ஸ்பென்ஷன்ல, இந்த ரசாயன மாற்றத்துல மிகப்பெரிய தடையாக நம்முன் இருப்பது இன்றைக்கு எது? நமக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது எது? இப்ப போனா அவன் கை தட்டுறா, கரெக்டா சொல்றான் பாரு, அவன் உணர்ந்து இருக்கிறான். இன்றைக்கு செல்போன் என்பது மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. வேலைக்கு சென்று வருகிற ஒரு அப்பாவை குழந்தை அவர் கையில் இருக்க செல்போனை மட்டும்தான் விட்டு பார்க்குது. அப்பா எவ்வளவு டயர்டா வராரு, தண்ணி கொடுக்கலாமா, அப்பா ஏதாவது வேலை செஞ்சதுல எதுனா பிரச்சனையா, இன்னைக்கு எவ்வளவு வேலை கடினமாக இருந்தது, இன்றைக்கு உனக்கு எவ்வளவு கூலி கிடைத்தது, இப்படியெல்லாம் உரையாடல் நடத்துவதற்கு நாம் தயாராக இல்லை. நம்முடைய முழு கவனம் எங்க இருக்கு? செல்போன்ல இருக்கு. ஒரு மாடிக்கு போனா அங்க ஒருத்தன் சுடுறாடலாம், என்னடா எங்கடா யாருன்னா வந்துட்டான்னு பார்த்தா யாரும் இல்லை, ஒன்னியே உட்காந்து சுடுறான்னு இருக்கான். யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கான்? எங்கோ ஒரு மூலையில் இருக்க சுடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறான். இல்ல எல்லாரும் விளையாடுவீங்களா? ரைட். இன்றைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் செல்போன்ல அக்கௌண்ட் இருக்கு, கேம்ஸா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய முழு நேரமும் அதில் தான் இருக்கீங்க. எனவேதான் நான் இது குறித்து கட்டாயமாக பேசி ஆகணும் உங்ககிட்ட. அப்ப இன்றைக்கு செல்போன் என்பது நம்மளை முடக்கி போடுகிற விஷயமாக இருக்கிறது. நம்முடைய முழு நேரத்தையும் அது கபலீகரம் செய்து உங்களை ஒரு இடத்தில் முடங்கி போட்டு விட்டால் உங்களுடைய அறிவை எப்படி திறனாக மாற்றுவது? இங்கதான் சிக்கல் இருக்கு. நம்ம பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, செல்போன்ல கல்வி சம்பந்தமான ஏதாவது கிடைக்கும் பார்க்கட்டுமே. அப்படி எல்லாம் இல்லை. செல்போன்ல கிடைக்கிற அறிவு என்பது போதுமானதாக இல்லை. உங்களுடைய அறிவை விசாலப்படுத்துவதற்கு செல்போன் தவிர வேற எதிரா இருக்கு? சூப்பர், புத்தகம் கை தட்டலாமே. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நாங்க தேவையே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வேணும்னே நீங்க என்ன பண்றீங்கன்னா செல்போன் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறீங்க.